Hello aspirants, இன்னைக்கு நம்ம SSC CGL 2025ல பார்ட்னர்ஷிப் क्वेश्चन கேட்டதுல இருந்து நம்ம இந்த क्वेश्चन டிஸ்கஸ் பண்ண போறோம். So first question, P and Q start a business. P invest 40,000 for 9 months. Q invest 60,000 for 6 months. So what is Q share out of 45,000 profit? So என்னென்ன கொடுத்திருக்காங்க, Pயும் Qவும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் இன்டூ டைம், அதுதான் ப்ராஃபிட். ஸோ இது ஃபார்முலா இல்லாமல் எப்படி சொல்கிறது, ஒரு ஷார்ட்கட்டில் போடுற மாதிரி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் P Q. ஸோ ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் தனியாக எழுதிக்கோங்க. P எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறான் அந்த பிஸ்னஸில் 40,000 வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறான். Q எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறான், ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் தனியாக எழுதிக்கலாம். ஸோ இப்போ 60,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறான். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, டைம். ஸோ P வந்து 40,000 9 மந்த்ஸுக்கும், Q வந்து 60,000 6 மந்த்ஸ்க்கும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபார்முலா தெரியும், இன்வெஸ்ட்மெண்ட் இன்டூ டைம், அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட். ஸோ டேரெக்டாக நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணிவிட்டு டேரெக்டாக ப்ராஃபிட் ரேஷியோ எடுத்துகிட்டு ரேஷியோலேருந்து Qவோட ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்றத நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிற டேர்ம்ஸ் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 4 0, நெக்ஸ்ட் கேன்சல் பண்ணிங்கன்னா 2, இது 3. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள், 2 × 9 18, 3 × இன்னும் சிம்ப்ளிஃபை பண்ணலாம் கரெக்டாக. ஸோ இது 3 டைம்ஸ், இது 2 டைம்ஸ், 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா. ஸோ இப்போ 2 × 3 6, 3 × 2 6. ஸோ இப்போ ப்ராஃபிட் ரேஷியோ உங்களுக்கு என்ன தான் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:1 தான். இங்கே கொஸ்டின் என்ன, டோட்டல் ப்ராஃபிட் வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 45,000 கரெக்டாக. ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே ஈக்குவலான ப்ராஃபிட் தானே கிடைக்கும். ஸோ அப்போ 45 / 2 அப்படின்னா 22500. ஸோ அப்போ ரெண்டு பேர்த்துக்கும் ஈக்குவல் ஷேர் அப்படின்றனால Qக்கு எவ்வளோ ஷேர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,500 கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆஷிஷ் ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் வித் த சம் ஆஃப் 60,000. ஸோ ஆஷிஷ் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறான், எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000 போட்டு ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். நெக்ஸ்ட் சச்சின் ஜாயின் ஹிம் 8 months லேட்டர். 8 மாதம் கழிச்சு தான் சச்சின் வந்துட்டு அந்த பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ எவ்வளோ அவன் இன்வெஸ்ட் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,000 வந்துட்டு அந்த பிஸ்னஸ்க்கு போடுறான். ஓகேவா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ இங்கே கொஷின் என்ன, அட் வாட் ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ வில் ஷேர் டு ஷேர் த ப்ராஃபிட் ஆஃப்டர் 2 years. 2 வருஷம் கழித்து ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள ஷேர் ரேஷியோ வந்து என்னன்னு கேட்குறாங்க, அதாவது ப்ராஃபிட் ரேஷியோ. ஸோ ஃபஸ்ட் நம்ம டைம் ஃபைன் பண்ணிக்கலாம். டைம் இப்போ 2 years அப்படின்னு சொல்கிறனால 24 months கரெக்டாக. ஸோ இப்போ இவன் வந்துட்டு 24 monthsமே இருக்குவான். யார், ஆஷிஷ் வந்து 24 monthsமே இருப்பான். சச்சின் வந்து 8 months கழிச்சு தான் இந்த பிஸ்னஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போ 24ல் 8 போச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும், 16 கரெக்டாக. ஸோ இப்போ 16 months தான் சச்சின் இந்த பிஸ்னஸில் இருக்கான். ஸோ இப்போ ப்ராஃபிட் ரேஷியோ ஃபைன் பண்ணுங்கள். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காமனாக இருக்கிற ஃபேக்டர்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. இங்கே கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ப்ராஃபிட் ரேஷியோ ஃபைன் பண்ணுறது ஈஸி. ஸோ 5ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 7 times, இங்கே 12 times. ஸோ இங்கே 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 6 times, இங்கே 4 times. ஸோ அகெயின் சிம்பிளிஃபை பண்ணால் இங்கே 3 times, இங்கே 2 times. ஸோ இப்படி சிம்பிளிஃபை பண்ணுங்கள், என்ன வரும், 12 × 3, இங்கே 7 × 2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2ஆல் சிம்பிளிஃபை பண்ணலாமா அகெயின். ஸோ 2ஆல் பண்ணிங்கன்னா இங்கே 6. ஸோ இப்போ 6 3s are 18, இங்கே 7. ஸோ என்ன கொஷினில் கேட்டிருக்காங்க, ஜஸ்ட் அவங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் ரேஷியோ 18:7 அவ்வளோதான். இதே உங்களுக்கு ப்ராஃபிட் இவ்வளோ தான் கொடுத்துட்டு A and S ரெண்டு பேர்த்துக்கும் எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படின்னு கேட்டால் ரேஷியோலேருந்து நீங்கள் பிரித்து போட்டுருவீங்க.